குட்டி இங்க என்ன பண்றீங்க? அது வாங்க தீபாவளி செலிப்ரேஷனுக்கு எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தாங்க. கடைக்கு போகாம தெருவில் நின்று என்ன பண்றீங்க? எனக்கு முன்னாடி பின்னாடி இருப்பதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கடையா தெரியலையாங்க? சின்னதா இருக்க. பெரிய பெரிய கடைகளுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு 10,000 15,000க்கு பில்லை கொடுத்துட்டு வெளியே வரும்போது சின்ன சின்ன கடைகளில் பனியன், ஜட்டி, கார்ச்சிஃப் இந்த மாதிரி சில பொருட்களை விற்கிறவங்க நம்மளை ஏக்கமாக பார்ப்பாங்க. ஏதாவது பொருள் வாங்கிட மாட்டாங்களா? நம்மளும் இந்த தீபாவளியை நம்ம குழந்தை குட்டியோட சந்தோஷமாக கொண்டாட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரோட கண்ணிலையும் ஏக்கம் தெரியும். அவங்க கிட்ட பொருள் வாங்கினா நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தருவாங்க. போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பெரிய கடைகள்ல நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் காசு வாங்கி வைப்பாங்க, நம்மள கண்டிக்கவே மாட்டாங்க. பெரிய கடைகள்ல 5,000க்கு 10,000த்துக்கும் துணி வாங்குற நம்ம இவங்க கிட்டயும் ஒரு 500க்கு 1000க்கும் வாங்கினா இவங்களும் சந்தோஷப்படுவாங்க. 200 ரூபாய்க்கு அந்த பிளாட்ஃபார்ம் கடையில துணியை வாங்கினீங்கன்னா அவங்க அந்த காசை வாங்கி கண்ணில் ஒத்திப்பாங்க. அவங்களும் இந்த தீபாவளியை நல்லா கொண்டாடணும்ல. சிங்கம், புலி, கரடி வாழ்ற அதே பூமியில தான் எறும்பு வாழுது. அதனால் சிந்தித்து செயல்படுங்கள். என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.